ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பிஸ்னஸ் இன்கம் ஹெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால நம்ம 5 ஹெட்டு வித் ரிடக்ஷன்ஸ், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட், அப்புறம் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். விச் மீன்ஸ் நம்ம லெவி பார்ட் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ டேக்ஸ் கட்டணுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி கட்டணும், அவங்க எப்படி கவர்மெண்ட் நம்மகிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டாபிக் தான் நமக்கு வந்து டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ். இந்த 3 தான் நமக்கான லாஸ்ட் டாபிக் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது முடிஞ்சா இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருது. அப்புறம் கொஞ்சம் தியரி பார்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிடிஎஸோட ஒரு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஆன் சேலரி செக்ஷன் 192. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு சேலரி பே பண்ணுறாரு அப்படின்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு, விச் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டிடிஎஸாக எடுத்துட்டு தான் நம்ம வந்து மிச்ச அமௌண்ட்டை பே பண்ணணும். ரேட் வந்து ஸ்லாப் ரேட்டு, எக்ஸம்ஷன் லிமிட், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நம்ம என்னென்னு படிச்சிட்டோம். டிடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு எம்ப்ளாயர், டிடெக்ட் பண்ண வேண்டியவங்க யாருக்கு பண்ணுறாங்கிறது வந்து எம்ப்ளாயி. இதுதான் செக்ஷன் 192 சேலரி பே பண்ணுறாருன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் பே பண்ணணும். அடுத்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் ஃப்ரம் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பணத்தை எடுத்துடுறாரு. ப்ரீமெச்சூர்னா அதோட மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே வந்து பணத்தை எடுத்துடுறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து நம்ம வந்து எடுக்கும் போது டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் வந்து அமௌண்ட் கொடுக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% பிடிச்சிட்டு தான் வந்து கொடுக்கணும். செக்ஷன் 192A அது வந்து 50,000 வரைக்கும் அப்ளிகபிள் கிடையாது. 50,000 தாண்டிச்சுனா மட்டும்தான் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். 50,000 வரைக்கும் டிடிஎஸ் தேவையில்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டி ஆஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறவர்னு அர்த்தம். அதே மாதிரி யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பே பண்ணுறாருன்னா செக்ஷன் 193 படி 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும். சப்போஸ் பேன் இல்லை, பேன் அவர் எம்ப்ளாயி சப்மிட் பண்ணலைன்னா 20% பிடிக்கணும். லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு வந்து அக்கௌண்ட் பே செக் மூலமாக பண்ணாருன்னா 50,000 வரைக்கும் வந்து எக்ஸம்ஷன் லிமிட். இதே அதர்ஸ் இந்த 2 பேரை தவிர மீதி எல்லாருக்கும் 10,000 வரைக்கும். 10,000 டிமேட் அக்கௌண்ட் டிமேட்டா இருந்துச்சுன்னா, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டிமேட் மூலமா வந்து எம்ப்ளாயி வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னா அந்த கேஸ்ல நோ டிடிஎஸ் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் பே பண்றவங்க டிடெக்டா, யாருக்கு பே பண்றாங்களோ அவங்க டெக்டி. அடுத்து இன்ட்ரெஸ்ட் அதர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் தவிர மீதி இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 194A படி டிடெக்ட் பண்ணணும். 10% ரேட்டு. நோ பேன் சப்மிட் பண்ணலைன்னா 20%. நோட் வந்து இந்த செக்ஷன் 194A என்னவோ அதே தான். அடுத்து டிடெக்டாரும் அதே ஆள், டிடெக்டிவ் வந்து யார்கிட்ட பே பண்ணுறாங்களோ அவங்க. வின்னிங் ஃப்ரம் லாட்ரி செக்ஷன் 194B இதுபடி வந்து என்னன்னா 30% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் லாட்ரி வின்னிங்ஸ்க்கான அமௌண்ட்டை கொடுக்கணும். பேன் சப்மிட் பண்ணலைனாலும் அதே 30% தான். த்ரெஷோல்ட் லிமிட் 10,000 வரைக்கும் வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ்க்கு வந்து நோ டிடிஎஸ். அதை தாண்டிச்சுன்னா வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். யார் பிடிக்கணும்னா அமௌண்ட் பே பண்ணுறவங்க பிடிக்கணும். டிடெக்டிவ் வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க நான் ரெசிடென்ட்டாகவும் இருக்கலாம், ரெசிடென்ட்டாகவும் இருக்கலாம். அடுத்து வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் 194BB ரேட் வந்து அதே ரேட்டு. இந்த 30% நோ பண்ணாலும் 30, எக்ஸம்ஷன் லிமிட்டும் அதே, டிடெக்டாரும் அதே, டிடெக்டிவும் அதே. ஸோ பியும் 194BBயும் ஒன்று தான். இது ஹார்ஸ் ரேஸ் மட்டும், இது மித்த எல்லா கேஷுவல் இன்கமும். அடுத்து பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் ஆர் சப்கான்ட்ராக்டர்ஸ். கான்ட்ராக்டருக்கோ சப்கான்ட்ராக்டருக்கோ வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாருன்னா செக்ஷன் 194C படி இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃபாக இருந்தால் 1%, அதர்ஸாக இருந்தால் 2%, பேன் சப்மிட் பண்ணலைன்னா 20% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும். த்ரெஷோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா நோட் எழுதியிருக்கோம், நம்ம நோட்டில் போய் பார்ப்போம் அதை என்னென்னு. ஸ்பெசிஃபைட் பர்சன் யாரோ அவங்க டிடெக்ட் பண்ணணும். டிடெக்டிவ் வந்து ரெசிடென்ட் எப்பவும் போல். அடுத்து இந்த 194Dலேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டுக்குமான நோட்டை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, அந்த லிமிட் த்ரெஷோல்ட் லிமிட் மட்டும் நோட்டில் பார்க்குறதா சொல்லியிருந்தேன். சிங்கிள் கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா 30,000 வரைக்கும் வந்து நோ டிடிஎஸ். 30,000 தாண்டிச்சுன்னா டிடிஎஸ். மல்டிபிள் கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா, மோர் தென் 1 கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா அக்ரிகேட்டாக 1 lakh, டோட்டலாக 1 lakh. ஆனால் சிங்கிள் கான்ட்ராக்ட் வந்து 30,000 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபிள் கான்ட்ராக்டோடது. பேமெண்ட் டு ஜிடிஏ இது என்ன மீனிங்னா, 30,000 விட சிங்கிள் கான்ட்ராக்ட் கம்மியாக இருந்தாலும் அக்ரிகேட் 1 lakh தாண்டலைன்னா நமக்கு வந்து நோ டிடிஎஸ். பேமெண்ட் டு ஜிடிஏக்கு நோ டிடிஎஸ். குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி கூட பண்ணுற கான்ட்ராக்ட் எதுக்குமே வந்து நோ டிடிஎஸ். மோர் தென் 10 vehicles வச்சிருக்க கூடாது.
அதே மாதிரி அதுக்கான ஜிஎஸ்டி காம்போனண்ட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது. இது நம்ம ஜிஎஸ்டியில் பார்ப்போம். இதுதான் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கான த்ரெஷோல்ட் லிமிட்டு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.